ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு பயங்கரமான ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. என்ன ஃபங்க்ஷன் பார்க்குறீங்களா? அதாவது தாலி பிரித்து கொக்கிற சடங்கு போயிட்டுருக்குங்க. போயிட்டுருக்கனால நம்ம காவேரியோட மொத்த குடும்பமும் வந்தனால பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. அதை கெடுக்கணுங்கிறதுக்கு அவசரமே ஒரு வில்லி என்ட்ரி. எப்படிங்க சந்தோஷம் ஒரு இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல அதாவது கஷ்டம் கொடுக்கறதுக்குனே சில பேர் இருப்பாங்களே, அந்த ரகத்தில் சேர்ந்தது தாங்க நம்ம ராகினி. அதாவது காவேரியை எப்படி டார்ச்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்களாமா. கிஃப்ட் கொடுத்துட்டு கட்டி பிடிக்கிறேன்ற பேரில் அந்த பொண்ணு உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேன் டைலாக்லாம் அடிக்குது. நீ என்ன வேணா அடிடி, ஒன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி டைலாக் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மொத்தமாக முடிச்சிச்சு சரின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது காவேரிக்கு பயங்கர சர்ப்ரைஸ். என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது அவங்க அக்கா கங்கா வந்திருக்காங்கங்க. வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கவங்கள வாமான்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கங்காவுக்கு வந்து எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கறத பார்த்தா நம்மளும் ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா நமக்கும் நம்ம ஹஸ்பண்ட்க்கும் மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க கையில் போட்டிருக்க மோதிரத்தை கொடுக்கலாம்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் நம்ம நல்லபடியாக முடிக்கலாம்னு முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம விஜயை மறுபடியும் தாலி கட்ட வச்சிட்டாங்க. வேற லெவல்ப்பா, 1 வருஷம் அக்ரிமெண்ட் கல்யாணப்பா, இது யாருக்குமே தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் தாலி கட்ட வச்சிட்டாங்க. தாலி கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கங்கா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. கிளம்புறேன்னு சொன்னது மட்டும் இல்லைங்க, கையில் வந்துட்டு மோதிரம் கிஃப்ட் பண்ணாங்க. இதை பார்த்தோன்னே வேற லெவல் ஹாப்பி நம்ம காவேரிக்கு. அக்கா வராதவங்க வந்ததே பெரிய விஷயமாச்சு. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பசுபதி இருக்காரே காவேரி குடும்பத்தை மிரட்டிட்டு இருக்காராமா. நீ என்னடா மிரட்டுறது, இந்தா வந்துட்டேன் இருடான்னு சொல்லிட்டு விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லைங்க, பயங்கரமாக மிரட்டவும் செய்கிறாரு. விஜய்னா சும்மா அதுரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு தடவை காவேரியை மட்டும் இல்லை, காவேரி குடும்பத்தை தொடணும் நீ நினச்சினாலே அவ்வளோதான், அதுக்கு முன்னாடி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாக டைலாக் அடித்து பயங்கரமாக மிரட்டுறாரு. மிரட்டி முடிச்சோன்னே கையை சொடக்கிழுத்ததில் கை விரல் மட்டும் இல்லைங்க, கையே பிடுங்கிட்டு வந்துருமாட்டுக்கு அந்த லெவலில் பண்ணிட்டாரு. பண்ணோன்னே கொஞ்சம் பசுபதி ஜர்க்காயிட்டாரு. ஜர்க்கானோடனே சரின்னு சொல்லிட்டு ஏஞ்சி பயங்கரமாக வில்லன் டைலாக் அடிப்பாருன்னு பார்த்தா அந்த வந்துடுறேன் தம்பின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்குறாரு. ஐயோ தம்பி பயந்துட்டாப்ல, ஃபீல் ஆகிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.